ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிஎல் சிட்டி ரைடர். சிங்கப்பூரில் தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் சரங்கன் ரோட்டில் பொங்கல் பண்டிகை ஸ்ட்ரீட் லைட்டப் போட்டிருக்காங்க. இந்த தெரு ஃபுல்லாகவே, அதாவது சரங்கன் ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சில் லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. சிங்கப்பூரில் அதாவது எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் முன்னக்கூட்டியுமே அதோட செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் வந்து இப்போ பொங்கல் பண்டிகையோட செலிப்ரேஷன் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. சிங்கப்பூரில் கடந்த 2 நாட்களாக கனத்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனத்த மழையில் மத்தியிலும் மக்கள் வந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. சிங்கப்பூரில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியான லிட்டில் இந்தியாவில் பொங்கல் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. நம்ம ஊர்களில் எப்படி பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோமோ அதே மாதிரி கரும்பு, மஞ்சள், கிழங்கு, அதுக்கப்புறம் வாழை தோரணம், இந்த மாதிரி இது எல்லாமே அலங்கார பொருட்கள் எல்லாமே அமோகமாக சேல் நடந்துகிட்டு இருக்குது. அது போக பொங்கல் பானை, அது மாதிரி பொங்கலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்குவோமோ அது எல்லாமே இங்கே வாங்கிக்கிடலாம். நம்ம ஊரில் என்னென்னலாம் செலிப்ரேஷன் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். அது போக நம்ம ஊர்களில் நடக்கிற பொங்கல் கலை நிகழ்ச்சிகள்லாம் சிங்கப்பூரில் நடத்துவாங்க. பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக லிட்டில் இந்தியா பகுதி, அது போக ஒரு சில ரெக்ரியேஷன் சென்டர்லலாம் நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டு கரும்பு இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 11/1/2025 சனிக்கிழமை நைட்டு. பொங்கல் பண்டிகை அன்னைக்கெலாம் அந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்மளால் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து கூட்டமாக இருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பொங்கல் பண்டிகை வாக்கிங் டூர் மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பொங்கல் பானைகள். பொங்கல் பானைகள் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி, சட்டை, அதை மாதிரி பட்டு சேலைகள், இந்த மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க சிங்கப்பூரில். நிறைய கடைகளில் பொங்கல் ஆஃபர் நடக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே சேல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே நடக்கும். அதுபோக டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் ஜனவரி நியூ இயர், அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் சைனீஸ் நியூ இயர், இப்படின்னு 4 ஃபெஸ்டிவல் தொடர்ந்து வர்றதுனால இந்த டிசம்பர் ஜனவரி மாதம் ஃபுல்லாக சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.
Try to separate all the腰凳腿啊，而家咁大ఇదే మిగిలిన తెచ్చిన వాటిలో అయ్యే మిగిలిన கூட்டை
தெரியுதா எப்போ முடியும் ஆமாம் போயிட்டு நான் வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன் இந்த வாழை பனை ஓலை தோரணம்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அதுதான் இந்திய மரபுடைமை நிலையம். கொரோனா நோயாளி வண்டியில் இது இடையில வர முடியாதான் போட்டு இப்போ நம்ம அந்த பார்க்குற இடத்துல தான் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறதா இருக்குது. இப்போ அதனால் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஏன்னா நிகழ்ச்சிகள் வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும். பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படி தொடர்ந்து 2 நாள் 3 நாள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் யாரையும் அலோவ் பண்ணல. ஜஸ்ட் வந்து நம்ம வீடியோ மட்டும் வெளியே இருந்து எடுத்தோம். அவங்க வந்து ஒரிஜினலாக மாட்டு பண்ண மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
உள்ளே வந்து கலை நிகழ்ச்சிக்கான ஸ்டேஜு, அதுக்கப்புறம் மக்கள் உட்கார்றதுக்கான சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நிகழ்ச்சி அப்போ வந்து இந்த இடம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.